ஓகே. பார்ட் 1ல என்ன பண்ணியிருந்தோம்னா, லோக்கல் ரெபாசிட்டரில இருந்து நம்ம வந்துட்டு அசூரோட டெவாப்ஸ்க்கு நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணியாச்சு வெர்ஷன் கண்ட்ரோலுக்காக. அப்ப நம்ம இப்போ வந்து என்னன்னா, லோக்கலும் அந்த ரிமோட்டும் கனெக்டடா இருக்கும். நீங்க என்ன ஒரு லோக்கல்ல சேஞ்ச் பண்ணாலும், அது வந்து உங்களுக்கு அங்க ரிமோட்லயுமே இருக்கணும். இல்லன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இங்க சேஞ்சஸ்ல காட்டும். ஃபர்ஸ்ட் நீங்க இங்க கமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க சேஞ்சஸ்ல காட்டும். நீங்க வந்து அதை வந்து உங்களுக்கு ரிமோட்ல புஷ் பண்ணணும். சப்போஸ் வந்து ரிமோட்ல நீங்க டைரக்டா ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றீங்க, அங்க வந்து நீங்க ஏன்னா பைப்லைன்ஸ் ஒர்க் பண்றது எல்லாமே ரிமோட்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. அப்ப அங்க சில ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்ப திருப்பி நீங்க இங்க கோட்ல எங்கேயாவது நீங்க சேஞ்ச் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எடுத்துக்காது. ஓகே, உங்களை கமிட் பண்ண அலோ பண்ணாது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அங்க உள்ள ஃபைல்ஸ் வந்துட்டு எங்க அசூர் டெவாப்ஸ்ல உள்ள ஃபைல்ஸ்ல நீங்க என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்களோ அங்க உள்ளது எல்லாத்தையுமே நம்ம இங்க புல் பண்ணணும். புல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு இங்க கமிட் பண்ணி புஷ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுதான் ப்ராசஸா இருக்கும். சரி, ஓகே. நம்ம அந்த ப்ராசஸ்க்குனா போறதுக்கு முன்னாடி நம்ம சிஐ ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டினியூஸ் இன்டகிரேஷன். இப்போ கண்டினியூ இன்டகிரேஷன்ல நம்ம என்னென்ன ப்ராசஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பில்டு, தென் டெஸ்ட் அண்ட் தென் பேக்கேஜ் ஆர்டிஃபேக்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பில்டு ப்ராசஸ். ஓகே, இங்கிருந்து தான் நம்ம பைப்லைனை எப்படி கிரியேட் பண்ணணும்னு நம்ம பார்க்க போறோம். ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 1 by 1 ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரி, இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து உள்ளே வந்துருச்சு. எங்கே உங்களோட அசூர் டெவாப்ஸில் உங்களோட ஆர்கனைசேஷன் கீழே ப்ராஜெக்ட் கீழே உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே லோட் ஆயிருச்சு. ஓகே, லோட் ஆகி முடித்தோடனே நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா பைப்லைனுக்கு போவீங்க. இப்போ நீங்கள் ரெப்போவில் நிற்பீங்க. ஓகேங்களா, அந்த ரெப்போவில் நிற்கிறீங்கல்ல, ரெப்போக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்ன்னு சொல்லியிருக்கும், சாரி பைப்லைன்னு சொல்லியிருக்கும். அந்த பைப்லைனை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் பைப்லைன் சொல்லி ஆப்ஷன் இருக்கா, கிரியேட் பைப்லைன் கொடுத்துக்கோங்க. கிரியேட் பைப்லைன் கொடுத்துட்டு வேர் இஸ் யுவர் கோடு வந்து எதில் இருக்குது ஓகே அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். கிட்டப்ல இருக்கா, இல்லை பிட்பக்கெட் க்ளவுடில் இருக்கா, இல்லை வந்து அசூர் ரெப்போஸ் கிட்டில் இருக்கான்ட்டு. நம்மளோடது எங்கே இருக்குது, அசூர் டெவாப்ஸோட கிட்டில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணுறனால அது வந்து அசூர் டெவாப்ஸோட கிட்டோட தான். ஓகேங்களா, அதனால் நீங்கள் அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதோட டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, அதில் வந்து நம்மளோட வந்து அசூரோட ரெப்போஸ் கிட்டு தான் இருக்க போகுது. இதில் கிட்டப்லேயே பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. என்டர்பிரைசஸ் சர்வர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, க்ளவுட் வித் டேட்டா ரெசிடென்சின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன மாதிரி வெர்ஷன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ பாருங்கள். சப்போஸ் இல்லை எங்களுக்கு இதை பேஸ் பண்ணி சொல்லித்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, YAML. ஓகே, YAMLக்கு உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் இது வந்து நமக்கு XAML மாதிரி கிடையாது. ஓகே, அதை மென்ஷன் பண்ணுறது தான் இங்கே வந்துட்டு YAML. இது வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ்க்காக நம்ம இந்த டெவாப்ஸோட கான்ஃபிகரேஷன்ஸ், இந்த மாதிரி CI/CD பைப்லைன்ஸ்க்கான கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறது தான் YAML. ஓகே, XAMLக்கும் YAMLக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த YAML நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து இங்கே ஜஸ்ட் அசூர் ரெப்போஸ் கிட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அங்கே தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது. கொடுத்ததுக்கப்புறமேட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகே, அந்த என்ன ரெப்போசிட்ரியில் என்ன வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்தோடனே நம்மளோட ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷனை கொடுக்கணும். நம்ம என்ன மாதிரி நமக்கு கான்ஃபிகரேஷன் வேணும், நம்ம வந்து ASP.NET இல்லை ASP.NET Core ஓகே, ஏன்னா அதுலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். டெஸ்க்டாப் அப்ளிகேஷனான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து ASP.NET Core தான் யூஸ் பண்ணுறோம். அந்த கோர்லேயே பார்த்தீங்கன்னா வேர்ஷனும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேயா, அண்ட் தென் வந்து நீங்கள் சப்போஸ் .NET உங்களுக்கு இருந்தாலும் .NET எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் .NET தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா .NET 8 வெர்ஷன் தான் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணது. அதனால் கோருங்கிற போது அது 3.1ன்னு சம்டைம்ஸ் மென்ஷன் ஆகும். அது மட்டும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ASP.NET Core, ஆனால் .NET ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்கு. ஆனால் நம்ம .NET ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம இன்க்ளூட் பண்ணல. நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ASP.NET Coreல உள்ள .NET தான். ஓகேயா, அதனால் இதுக்கு முன்னாடியே நான் அதோட வெர்ஷனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் பேஸ்ட் போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நான் வந்து ASP.NET Core நான் இங்கே கொடுத்துட்றேன்.
கோர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா எனக்கு ஜஸ்ட் இங்கே ஒரு டீட்டெயிலிங் கிடைக்கும். பில்ட் அண்ட் டெஸ்ட் ASP.NET கோர் டார்கெட்டிங் .NET கோரு. ஜஸ்ட் இதை ஒரு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டான இது தான் கொடுத்துருக்கீங்களான்ட்டு. இதில் வந்து ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகர் மெயின்னு நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் அங்கே ஒன்ஸ் வந்து எப்பயுமே எப்படி ப்ராசஸ் நடக்கும் CI/CD பைப்லைன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயின் பிரான்ச்சை நீங்கள் கமிட் பண்ணி புஷ் பண்ணிட்டீங்க உங்களோட டெவாப்ஸுக்கு. அப்போ நீங்கள் இங்கே வந்து பைப்லைன் கொடுத்து எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் செட் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன ஆகும் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஏதாச்சும் கோட் சேஞ்சஸ் பண்ணுறீங்க உங்களோட விஷுவல் ஸ்டுடியோவில், உங்களோட இப்போ லோக்கல் ரெபாசிட்டரியில் ஏதாவது கோட் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் கமிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இங்கே ஒன்ஸ் நீங்கள் கமிட் பண்ணி புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நீங்கள் இன் ஃபியூச்சரில் பைப்லைன்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம்ல, அந்த பைப்லைன்ஸை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராசஸுமே 1 by 1 நடக்கும். அப்போ இந்த ப்ராசஸை ட்ரிகர் பண்ணுறது இடம் தான் இங்கே ட்ரிகர்ன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பூல் VM இமேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து பில்ட் பண்ண போகிறது வந்து என்ன மாதிரி சிஸ்டம் உங்களுக்கு வேணும். இப்போ வந்து நம்ம .NET கோர், அப்போ வந்து இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம், எந்த சிஸ்டமில் வேணாலும் இது ஆக்சசபிளாக இருக்கணும். அப்போ வந்து இவங்க விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து இவங்களா தருவாங்க. ஓகே, இது வந்து அவைலபிள் இருக்குது. பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரீ டயர். ஓகே, ஃப்ரீ டயர்னா நமக்கு எந்த பேமெண்ட்டும் நம்ம பண்ண போகிறது இல்லை. நான் ஃப்ரீ தான் யூஸ் பண்ண போகிறேன், வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உபுண்டு, லினக்ஸ், உபுண்டு, விண்டோஸு இல்லை மேக் உங்களுக்கு என்ன யூஸ் வேணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா. பட் ஆனால் இப்போ வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. நான் ஏன் ஒர்க் எங்கே ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்கிறதுக்காக ஜஸ்ட் நான் அதை லீவ் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து பெய்டு வெர்ஷனில் தான் வரும், ஃப்ரீ டயரில் இது கிடையாது. ஓகே, வேரியபிள்ஸை மென்ஷன் பண்ணும் போது இப்போ ரிலீஸ் மோடு. ஓகே, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து 2 மோடில் ஒர்க் ஆகும், டீபக், ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. டீபக்னா நம்ம வந்துட்டு நார்மலாக நம்ம ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் கோட் சேஞ்சஸ் பண்ணும் போது எங்கே ஒர்க் பண்ணுவீங்கன்னா டீபக்கில் ஒர்க் பண்ணுவீங்க. ரிலீஸ் மோடு வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்காக நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரிலீஸ் போடுறதுக்குள்ள தான் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் ஃபைல்ஸ்னால் அதுக்கேற்ற ஃபைல்ஸ்லாம் உட்காரணும்னு சொல்லிட்டு நம்ம ரிலீஸ் மோடு தான் நம்ம போகும். ஓகேங்களா, அதோட கான்ஃபிகரேஷன் தான். சப்போஸ் வந்து நீங்கள் டீபக்காக மாற்றணும்னா ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இங்கே வேரியபிள்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். நீங்கள் வேறு ஏதாவது வேரியபிள் வேணுனாலும் இந்த மாதிரி காமனாக குளோபலாக நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து கீழே ஸ்டெப்ஸ், ஏன்னா இது 2 லைன் ஸ்டெப்ஸ் தான் இங்கே நம்ம மென்ஷன் ஆகிருக்குது. பட் ஆனால் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். பைப்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் எழுதுவீங்க. அப்போ ஒவ்வொருத்தரவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்டாட்டிக்காக நீங்கள் ரிலீசன் கொடுக்குறது பதில் இந்த மாதிரி பில் கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இங்கே வேரியபிள்ஸ் மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் தென் ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம பைப்லைன் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகும் அப்படின்னா பில்டுக்கு தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஓகே, ஏன்னா நம்ம பில்டுன்னு சொல்லி எங்கேயுமே வரலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு பைப்லைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே அதை பில்டு பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் இங்கே ஸ்டெப்ஸ்ன்னு மென்ஷன் ஆகி ஸ்டெப்ஸுக்கு வந்து ஸ்கிரிப்டுன்னு வரும். ஓகே, எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் ஸ்கிரிப்டுன்னு தான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். அப்போ ஸ்கிரிப்டில் என்ன இருக்குன்னா .NET பில்டு. ஓகே, இதோட கோடு இந்த ஸ்கிரிப்ட் இந்த கோட் கீழே தான் உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும் செக் பண்ணி. கான்ஃபிகரேஷன் எந்த இதை நம்ம பில்ட் பண்ண போகிறோம், எந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளனா இந்த நமக்கு அந்த வச்சிருக்க அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் அந்த பொண்ணு இருக்கும்ல அங்கேருந்து தான் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துக்கும். இந்த கரெக்டான இங்கே ஃபார்மேட்டில் கோடு ஹேண்டில் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு மேப் ஆகிக்கும். நீங்கள் வந்து பர்டிகுலர் ஃபோல்டர் பார்த்து எல்லாம் மென்ஷன் பண்ணணும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு மேப் ஆகிக்கும் இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி. டிஸ்பிளே நேமில் வந்துட்டு எனக்கு வந்து என்ன மாதிரி டிஸ்பிளே எனக்கு டிஸ்பிளேயில் பண்ணும்போது என்ன பில்டு நடக்குதா, பில்டு வந்து எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னு ஷோ பண்ணுறதுக்காக தான் இது நம்ம இன் ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த கோட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் மாற்றுவோம். ஏன்னா பிகாஸ் இப்போ பில்டு பைப்லைன் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னும் வந்து டெஸ்ட் பைப்லைனு, அடுத்து வந்துட்டு ஆர்டிஃபேக்ட்டு, டெப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பைப்லைன்ஸ் எல்லாமே நம்ம 1 by அனுப்பும்போது இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். பட் இப்போதைக்கு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இது க்ரியேட் ஆகிடுறது இல்லை. நீங்கள் எந்த ஒரு கோடும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா. நான் இதை சொன்னேன்ல இது ஒர்க் ஆகாதுன்னு, பிகாஸ் வந்து நான் ஃப்ரீ ட்ரையர்னு நான் அதை உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஜஸ்ட் நான் வந்துட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமேட்டு சேவ் அண்ட் ரன் கொடுக்குறேன். சேவ் அண்ட் ரன் கொடுக்கும் போது கமிட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த பைப்லைன் இருக்குல்ல, அந்த பைப்லைன் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் எங்கே அப்படின்னா அசூரோட டெவாப்ஸில் வந்து க்ரியேட் ஆகும். இங்கே போகாது, இந்த லோக்கல் ரெபாசிட்டரிக்கு போகாது, அசூரோட டெவாப்ஸோட தான் இங்கே வந்து கமிட் ஆகும். அதை தான் உங்களுக்கு நான் ஏர்லியாக சொன்னேன். ஒன்ஸ் இங்கே ஏதாச்சும் ஃபைல் ஆட் பண்ணுறீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் புல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் புஷ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. செட்டப் CI வித் அசூர் பைப்லைன் டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜ் இருக்குது, நான் அங்கேயே அதோட விட்டுறேன்.
நான் எதுவும் நியூ பிரான்ச்சஸ் எதுவுமே கிரியேட் பண்ணல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் பிரான்ச்சஸ் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறேன். நான் இன் ஃபியூச்சர் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட் பிரான்ச் எப்படி இருக்கிறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு நான் 1 by 1 சொல்கிறேன். ஆனால் எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம், இஷ்யூஸ் ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செப்பரேட் பிரான்ச் எடுத்துகிட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்ம இப்போ மெயின் பிரான்ச்சை தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கனால நம்ம மெயின் பிரான்ச்சே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் சேவ் அண்ட் ரன் கொடுக்குறேன். பைப்லைன் உங்களுக்கு ஒரு ஃபைலாக க்ரியேட் ஆயிரும் உங்கள் ப்ராஜெக்டில். இந்த மாதிரி க்ரியேட் ஆனதுக்கப்புறமேட்டு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஜாப் மூலியமாக அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். ஓகே, அவங்களுக்கு தெரியும் கேன்சல்னு சொல்லிட்டு ரன்னிங்கில் இருக்கும். இந்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு பில்ட் ப்ராசஸ் தான் நடக்குது. அவங்களோட அந்த மிஷின் கொடுத்துருக்கீங்களா, அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கோடு எல்லாமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பில்டோட ஸ்டேஜ். அதுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கணும்னு இல்லை, இந்த ஒரு ஃபைலை மட்டும் நமக்கு அந்த வேலை வந்து கிரியேட் பண்ணால் போதும். இதுக்கு ஒரு சில டைம்ஸ் எடுக்கும், மேக்ஸ் ரொம்ப நேரம் எடுக்காது. ஏன்னா நம்மளோட கோடு வந்து பேஸ் தான், அதனால கொஞ்சம் டைம் எடுக்க சான்சஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனோன்னு சொல்கிறேன். ஓகே, இது மாதிரி ஒன்ஸ் வந்து உங்கள் ஜாப் வந்து நீங்கள் கொடுத்த பைப்லைனுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கல்ல, பைப்லைன் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் ரன்னு நம்ம கொடுத்தோம். அப்போ இது வந்து ஃபஸ்ட் சேவ் ஆகி உங்களுக்கு ரன் ஆகிருச்சு. ரன் ஆகி முடிச்சோன்னு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எரர் வரும். உங்களுக்கு இந்த எரர் மெசேஜ் எல்லாமே இங்கே வந்து கீழேயே ஷோ ஆகும். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நோ ஹோஸ்டட் பேரலிசம் ஹேஸ் பீன் பர்ச்சேஸ்ட் ஆர் கிராண்டட் டு ரெக்வஸ்ட் அ ஃப்ரீ பேரலிசம். இது என்ன மீனிங்னா, நான் வந்து ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த ஹோஸ்டட் இது வந்துட்டு எனக்கு கிடையாது. ஓகேங்களா, நான் வந்து பெய்டு வெர்ஷன் போகும்போது தான் எனக்கு வந்து அது ஆக்சசபிளாக இருக்கும். ஓகே, அது ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே, நம்ம சரி இப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ரீ டயர் இருக்கே, இப்போ நான் இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்ப்போம். சப்போஸ் சக்ஸஸ் ஆகிருச்சு, நீங்கள் வந்து ஆல்ரெடி பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கீங்க, ஓகே அசூர் நீங்கள் ஆல்ரெடி பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து சக்ஸஸ் ஆகிரும் மேக்ஸிமம் போனால். ஓகே, உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கரெக்டான இதில் இருக்குன்னா அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து .NET ஃப்ரேம் ஒர்க்குன்னு கொடுத்துட்றீங்க, ஆனால் வந்துட்டு உபுண்டுன்னு கொடுத்துருக்கீங்க பூல் அப்படின்னா அது ஒர்க் ஆகுமா? .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் கிடையாது. கரெக்டாக இது .NET ஃப்ரேம் ஒர்க் கிராஸ் பிளாட்ஃபார்ம் கிடையாது. .NET கோர் தான் வந்து நமக்கு கிராஸ் பிளாட்ஃபார்ம் வருது. அப்போ இந்த சமயத்தில் கண்டிப்பாக வந்து பில்டு வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ வந்து நமக்கு இப்போ எரர் சுச்சுவேஷன் இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃப்ரீ டயருக்கு ஏற்ற மாதிரி சில இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் ஹோஸ்டட்னு சொல்கிறாங்க. அந்த செல்ஃப் ஹோஸ்டடை நம்ம கிரியேட் பண்ணணும். அது எங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஆர்கனைசேஷன் போகணும். ஓகேங்களா, உங்களோட அந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே ஆர்கனைசேஷனல் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து எதுக்குன்னா செல்ஃப் ஹோஸ்டட் விர்ச்சுவல் மிஷின்னா எதுவுமே இல்லாமல் நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் நான் என்னோட மிஷினையே, நான் என்னோட ஓன் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த மிஷினையே நான் சர்வராக வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ் நான் ரன் பண்ணணும். அதை தான் வந்து செல்ஃப் ஹோஸ்டட் ப்ராசஸ்ஸு. நான் இப்போ அதை தான் பண்ண போகிறேன். ஆர்கனைசேஷன் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஏஜென்ட் பூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பைப்லைன்ஸ் கீழே வந்து ஏஜென்ட் பூல்னு சொல்லி இருக்கும். அந்த ஏஜென்ட் பூலில் கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை டிஃபால்ட்டாகவே 2 இருக்கும், அசூர் பைப்லைன்ஸு டிஃபால்ட்டுன்னு. நமக்கு ஆல்ரெடி நமக்கு அசூர் பைப்லைன்ஸ் தான் ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, டிஃபால்ட்டாக இருக்கிறதே அசூர் பைப்லைன் தான். அசூர் பைப்லைன் நமக்கு ஒர்க் ஆகலை பிகாஸ் நமக்கு பெய்டு வெர்ஷன் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பூல் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஆட் பூல் கொடுத்துக்கோங்க. ஆட் பூல் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து செல்ஃப் ஹோஸ்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, மற்ற 2 விட்டுருங்க, விர்ச்சுவல் மிஷின், ஸ்கேல் செட்டு அதெல்லாம் நமக்கு பெய்டு வெர்ஷனில் வருது. நமக்கு செல்ஃப் ஹோஸ்டட் கொடுத்துக்கோங்க. செல்ஃப் ஹோஸ்டட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். லோக்கல் செல்ஃப் ஹோஸ்ட் லோக்கல் சர்வர்னு கொடுத்துறேன். சர்வர் ஓகே, லோக்கல் சர்வர் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான் விட்டுறலாம்.
அண்ட் தென் வந்து பைப்லைன்ஸோட பெர்மிஷன்ஸ் ஆட்டோ ப்ரொவிஷன் திஸ் ஏஜென்ட் பூல் இன் ஆல் ப்ராஜெக்ட். ஓகே, டிஃபால்ட்டாகவே நமக்கு பெர்மிஷன் வந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு செல்ஃப் ஹோஸ்டட் எடுக்கணும்னு இல்லை ஒவ்வொரு பைப்லைனுக்கும். அதனால நம்ம காமனாக எல்லா பைப்லைனுக்கும் இருக்கிற மாதிரி நம்ம செக் பாக்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா லோக்கல் சர்வர்னு சொல்லிட்டு இப்போ என்னோட நேமில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த லோக்கல் சர்வரை தான் நான் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷினுக்கு பதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, சரி. இப்போ நம்ம லோக்கல் ஒர்க் கிளிக் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கப்புறம் சில ஒர்க் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நியூ ஏஜென்ட்னு இருக்கும். ஓகே, பிகாஸ் இந்த நீங்கள் பூல் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, அந்த பூலுக்கு தனியாக வந்து ஒரு ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த ஏஜென்ட்டை கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா விண்டோஸு, மேக் ஓஎஸ், லினக்ஸு. ஏன்? பிகாஸ் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட மிஷினை தான் நீங்கள் வந்து சர்வராக யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன மிஷினை நீங்கள் அதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் ரெடி பண்ணணும்ல, அதுக்கான ப்ராசஸ் தான் இங்கே நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். மேக்கா இல்லை லினக்ஸா இல்லை விண்டோஸான்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். விண்டோஸில் வந்துட்டு என்னோட 64 பிட்டு. நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கோங்க, x86 இல்லை 64 கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிஸ்டமோட ப்ரீ ரெக்வஸ்டெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, எதுனா உங்களுக்கு இருக்குன்னு. நீங்கள் இதில் எந்த ப்ராசஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து இந்த டவுன்லோட் த ஏஜென்ட்னு கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்துக்குமே இங்கே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ஜிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஜிப்பை அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸ் எடுக்கும். நான் பாஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே அந்த பாத்துக்கு போங்க. டவுன்லோட் பண்ண பாத்துக்கு ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஜிப்பை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபோல்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பின்னு, எஸ்டர்னல், கான்ஃபிகரேஷன், ரீஆத்தர், ரன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஃபைல்ஸில் நம்ம சில ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். நம்ம இதில் எதுவுமே பெருசாக பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்ஃப் ஹோஸ்டடுக்கு தேவையானதை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஆர்கனைசேஷன் செட்டிங்ஸில் வந்துட்டு நம்ம பூல் க்ரியேட் பண்ணி ஏஜென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபைல்ஸை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஃபைல்ஸ் மூலிமா இந்த கமாண்ட் லைன் மூலிமா என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஓன் சிஸ்டம் வந்து சர்வராக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ சேஞ்ச் பண்ணாதான் வந்துட்டு நீங்கள் க்ளவுடில் வந்துட்டு நீங்கள் உங்களோட மிஷினை கொண்டு போக முடியும். ஓகேங்களா, அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ணுறோம். அப்போ நான் இதை பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து கான்ஃபிகரேஷன். ஓகே, அந்த கான்ஃபிகரேஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, அசூரோட பைப்லைன்ஸில் ஏஜென்ட்னு சொல்லிட்டு அந்த வேர்ஷன் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து நம்ம சர்வரை வந்து கனெக்ட் பண்ணணும். என்ன சர்வர்னா இந்த அசூர் டெவாப்ஸ் இருக்குல்ல, அந்த டெவாப்ஸை வந்துட்டு நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணும் நம்மளோட லோக்கல் மிஷினில். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா என்டர் சர்வர் யூஆர்எல். சர்வர் யூஆர்எல் எங்கே இருக்கும் அப்படின்னா இதுதான் உங்களோட சர்வர் யூஆர்எல். ஜஸ்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம், இப்போ தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட ஆர்கனைசேஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்கனைசேஷனில் ஒரு யூஆர்எல் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த dev.azure.com ஸ்டாம்ப்ட் இந்த ஆர்கனைசேஷன் நேம் வரைக்கும் இதுதான் வந்துட்டு உங்களோட சர்வர் யூஆர்எல். ஓகேங்களா, இதை டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் ஆத்தென்டிகேஷன் டைப் கேட்கும். நம்ம வந்து டிஃபால்ட்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி PAT ஆத்தென்டிகேஷன் தான் நமக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த அசூர் டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா, அப்போ ப்ளீஸ் என்டர் ஃபார் PAT அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, PATன்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பர்சனல் ஆக்சஸோட டோக்கன் கேட்கும். அந்த டோக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, நம்ம அதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா நான் வேற ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுப்போம். ஓகே, என்ட்ரு கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா கனெக்ட் ஆகிருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜென்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருச்சு. ஓகேங்களா, பிகாஸ் வந்து நம்ம ஒன் டைம் ஆல்ரெடி பேட் வந்து நம்ம PAT வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, கிரியேட் பண்ணிட்டோம், ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டோம். அப்போ நம்ம வாட் எவர் வந்து நம்ம எங்கே வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த PATயோட ஆக்சஸ் டோக்கனை. அதனால தான் நான் வந்து நோட் பேடில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்னோட ஏஜென்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருச்சு. என்டர் ஏஜென்ட் பூல். ஓகே, பூலோட நேம் என்னன்னு கேட்குது. ஓகே, வந்து நான் என்னோட ஆர்கனைசேஷன் செட்டிங் போய்க்கிறேன்.
நம்ம அந்த பூலுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம், அந்த நேம் மட்டும் கரெக்டாக அங்கே கொடுக்கணும். அப்போ நம்மளோட நேம் என்னன்னா லோக்கல் சர்வர்னு கொடுத்தோம். ஓகேயா, இப்போ இதுதான் என்னோட நேம். அப்போ நான் இங்கே என்னென்ன பண்ணணும்னா லோக்கல் சர்வர், ஏன்னா டிஃபால்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா திருப்பியும் வந்துட்டு அசூரோட பைப்லைன்ஸ் போயிடும். அதனால நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் தான் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ லோக்கல் சர்வர் தான் என்னோட நேம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம் நேம் வந்து ஏஜென்ட் நேம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் ஃபார் என்னோட ஏஜென்ட் நேம் கொடுக்கணும். ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட சிஸ்டம் நேம்னான்னு கிடையாது. ஓகே, பிகாஸ் வந்து ஏஜென்ட்டுங்கிறது உங்களோடது தான், உங்களோட சிஸ்டம் தான், உங்களோட சர்வர் தான். ஓகே, அதோட நேம் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்துட்டு நான் வாட் எவர் அங்கே என்ன இருக்கோ நான் அதுவே கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு என்னோட சிஸ்டம் நேம் தான் கொடுத்துக்கிறேன். 7P09LG7 சொல்லிட்டு நான் என்னோட நேமே கொடுத்துறேன், என்னோட சிஸ்டம் நேமே கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கேனிங் ஃபார் டூல் கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வரும். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி உங்களுக்கு போகும், கனெக்டிங் டு த சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் த ஏஜென்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆட் ஏஜென்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி கான்ஃபிகரேஷன் இந்த சிஎம்டியை ரன் பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்கல்ல. ப்ராசஸ் பண்ணி இப்போ முடிஞ்சதுன்னா கனெக்டிங் டு த சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் ஆயிடுச்சு, டெஸ்டிங் ஏஜென்ட் கனெக்ஷன் வந்து பண்ணுறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஒர்க் ஃப்ளோ ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இந்த இதுக்கு பார்த்தீங்களா இதில் வந்து அண்டர்ஸ்கோர் டிஐஏஜின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து இந்த பைப்லைன் இந்த ஏஜென்ட் கிரியேட் ஆனதுக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ண சொல்லுது. நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுவே இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அண்டர்ஸ்கோர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோல்டர் வந்து இங்கே கிரியேட் ஆயிரும். ஓகே, கிரியேட் ஆயிரும். தென் வந்துட்டு இதில் வந்து என்டர் ரன் ஏஜென்ட் ஆஸ் அ சர்வீஸான்னு கேட்குது. ஓகே, அது வந்து சர்வீஸாக நீங்கள் ரன் பண்ணணுமான்ட்டு service.msன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் பார்ப்பீங்க. இந்த ரன்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ரன்ல வந்துட்டு இந்த services.msன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து சர்வீஸை வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ரன் ஆகணுமான்னு கேட்கறதுக்காக தான் இந்த கமாண்டு. நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. வேணும்னா நம்ம அங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணி கூட நம்ம வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அந்த ப்ராசஸுமே அங்கே அவைலபிளாக இருக்கனால நாங்கள் எஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து என்டர்ஸ் எனேபிள் சர்வீஸ் எஸ்ஐடி டைப் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் ஏஜென்ட் சர்வீசஸ் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் நான் இப்போதைக்கு ஃபுல் ஆக்சஸோட தான் போகிறேன். நான் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எதுவுமே நான் பண்ணலை. இன் ஃபியூச்சர் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எப்படி தேவைப்படுது நம்ம பார்த்துட்டு மூவ் பண்ணலாம். அதனால அதுக்குமே நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்து முடித்தோடனே ஜஸ்ட் நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து பார்ப்போம். மேபி ரன் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா நம்ம இன்னும் ரன் பண்ணல. ஆக்சுவலாக அந்த சர்வர் வந்து இப்போதைக்கு ப்ராசஸ் செட் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணியிருக்கோம். நம்ம ரன் பண்ணும் போது மேபி அந்த ஒர்க்குங்கிற ஃபோல்டரை நான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். சரி, இதுதான் ப்ராசஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட அசூரோட டெவாப்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட சர்வர் இருக்குல்ல, லோக்கல் சர்வர், அந்த சர்வருக்குள்ளே ஏஜென்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் அதில் ஆட் ஆகிருக்கும். ஓகே, உங்கள் சிஸ்டம் வந்துட்டு ஒரு சர்வராக வந்துட்டு இந்த ஏஜென்ட் பூலுக்குள்ளே வந்துடும். ஓகே, அந்த க்ளவுடுக்குள்ளே அசூர் டெவாப்ஸ்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, அதுதான் இங்கே ஒரு ஷோ ஆகிருக்கு. அதுக்கான கான்ஃபிகரேஷன் தான் இவ்வளோ நேரம் நம்ம பண்ணோம். அப்போ இந்த செல்ஃப் ஹோஸ்டட் மூலியமா உங்களோட சர்வரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இதில் என்ன மோடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்குது. ஆஃப்லைனில் வச்சு உங்களால் எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது. இது ஆன்லைனில் வரணும். இப்போ ஆன்லைன் வரணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பியும் கான்ஃபிகரேஷன் போக தேவையில்ல, ரீஆத்தென்டிகேஷனும் போக தேவையில்ல. பிகாஸ் ஆத்தென்டிகேஷன் எல்லாமே பண்ணிட்டீங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஆத்தென்டிகேஷன்ஸ் உங்களுக்கு திருப்பியும் பண்ணணும்னு கேட்குதுன்னா நீங்கள் ரீஆத்தென்டிகேஷன் கொடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகே, ரீஆத்தென்டிகேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆத்தென்டிகேஷன் டைப்பில் P18 கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து ஒவ்வொன்றா பண்ணீங்கல்ல, அந்த ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ரீஆத்தென்டிகேஷன். இல்லை ஃபுல் ப்ராசஸுமே பண்ணணும்னா கான்ஃபிகரேஷன். பட் ஆனால் ஃபுல் ப்ராசஸ் இப்போ நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டனால. நான் இதனால் நீங்கள் இப்போ வந்து ஆன்லைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும்னா ரன் மட்டும் நான் பண்ண போதும். இப்போதைக்கு அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாம் ஆட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நான் இப்போதைக்கு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து சர்வர் வந்து கனெக்ட் ஆகும்.
ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ப்ராசஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் இருக்கிறது வந்து ஆன்லைன்னு சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுக்கு டைம் எடுக்குது. நான் just pass பண்ணிட்டு போறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டிங் டு த சர்வர் அண்ட் தென் டைம் லிசனிங் ஃபார் ஜாப்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணாலுமே இந்த சிஐயில் இப்போ நமக்கு பில்ட் ப்ராசஸ் வரைக்கும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டாக, பில்ட் ப்ராசஸுமே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா பில்டு இன்னும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகலை. பிகாஸ் நமக்கு இன்னும் விர்ச்சுவல் மிஷினை வந்து செல்ஃப் ஹோஸ்டடாக நம்ம இன்னும் மாற்றலை. கரெக்டுங்களா, நம்ம ஜஸ்ட் செல்ஃப் ஹோஸ்டட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். செல்ஃப் ஹோஸ்டடாக நம்ம எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணணும். அப்போ இப்போ அந்த ஜாப்ஸ்னா எனக்கு மேல் லிசன் ஆகும். எது மூலியமா? சர்வர், என்னோட சிஸ்டமை சர்வராக எடுத்துகிட்டு ரன் ஆகும். அப்போ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைனுக்கு போயிடும். அதனால நீங்கள் அதை ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனுக்கு மாறிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போவீங்க. ஜஸ்ட் என்னோட ஆர்கனைசேஷனுக்கு நேவிகேட் ஆகிக்கிறேன். நேவிகேட் ஆகிட்டு என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன். ப்ராஜெக்ட் போனோடனே அந்த நான் பைப்லைன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, அந்த பைப்லைனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னோட சிஸ்டம் நான் சர்வராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து மெமரி வந்து ஸ்லோவாக இருக்கு. ஆக்சுவலாக அதுதான் இவ்வளோ டைம் எடுக்குது. ஓகே, இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டானது உங்களுக்கு என்ன, ரீசென்ட்லி உங்களோட பைப்லைன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. பிகாஸ் நம்ம பில்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கல. அதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்னோட பைப்லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு எடிட் ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே, எடிட்ல போயிட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினுக்கு பதில் வந்துட்டு நான் வந்து செல்ஃப் ஹோஸ்டட்னு நீங்கள் நான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்னோட சிஸ்டம் வந்து சர்வராக எடுத்துட்டு அது வந்து ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு நான் வந்து இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு விர்ச்சுவல் மிஷினுக்கு பதில் ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னா நேம், நான் வந்து என்னோட பூல் நேம் இருக்குல்ல, அந்த பூல் நேம் நான் இங்கே கொடுக்கணும். என்னோட பூல் நேம் என்னன்னா லோக்கல் சர்வர்னு கொடுத்தேன். ஓகேங்களா, சர்வர். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுக்கு வந்து நேம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. செல்ஃப் ஹோஸ்டர்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். உங்களோட ஆனால் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ ஃபுல்லோட நேம் வந்து நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகே, மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க, திருப்பியும் வந்துட்டு வேலிடேட் அண்ட் சேவ்னு கொடுங்க. சேம் ப்ராசஸ் தான், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான். தென் வந்து ரன் பண்ணலாம். ஓகேயா, ஆக்சுவலாக பெர்மிஷன் நீடட்னு கேட்குது. என்ன பெர்மிஷன் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து நமக்கு பெர்மிஷன் கேட்கும். ஏஜென்ட் பூலை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன்ல, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது செல்ஃப் ஹோஸ்டட் கிரியேட் பண்ணுற லோக்கல் சர்வர்ன்ட்டு, அதுக்கான பெர்மிஷனை நம்ம இங்கே தரணும். ஜஸ்ட் வந்து நான் பெர்மிட் கொடுத்துட்றேன். இது எல்லாமே ஒன் டைம் ப்ராசஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் இதை பண்ண மாட்டீங்க. இப்போ நம்ம இனிஷியலாக பண்ணும் போது தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே ஏதோ க்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை பைப்லைனை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கான டைமிங் எடுக்கும். நான் பாஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஒன்ஸ் வந்து ரன் ஆகி முடித்தோடனே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு டைமிங் ஆகும். இந்த மேனுவல் ரன்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு டைமிங் எடுக்கும். அடுத்த ஜாவா பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் எடுக்கும். டைமிங் எடுத்து முடித்தோடனே இந்த மாதிரி சக்ஸஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வரணும் ஃபைனலாக. அப்போ தான் உங்களோட
பைப்லைன் வந்து நீங்கள் என்ன லெவல் வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அந்த பைப்லைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஓகேங்களா? நீங்கள் வேணும்னா மேனுவலாக இங்கே ரீரன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வந்துட்டு டவுன்லோட் லாக்ஸ்ன்னு இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு அதில் டேக்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பைப்லைன் வேணுனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் தான் பில்டு ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பில்டு ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ட் 3ல பார்ப்போம். பிகாஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவுமே வந்து 25 to 30 minutes எடுக்குது. அதனால் நம்ம செப்பரேட் வீடியோவாக நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ்.